தேவன் நம்மோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். நம் செவிகளை அடைத்துக் கொள்ளாதபடி, நம்முடைய சிந்தனைகளை சிதற விடாதபடி கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்கள் கவனத்தை திருப்பும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிறைய பெயர்களை கொடுக்கிறார், நிறைய பெயர்களை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? நமக்கு அவருடைய ஜனமாயிருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை சரியான புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருடைய தோட்டமாக இருக்கிறோம். நமக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அவருடைய தோட்டம், மாளிகை, சம்பத்து, இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்கிற பெயர்கள், வேதம் கொடுக்கிற பெயர்கள். அல்லேலூயா. என்னென்ன பெயர்கள்? சம்பத்து, தோட்டம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள், மாளிகை, சொத்து, இப்படிலாம் நிறைய பெயர்கள். அதில் இன்னொரு பெயர் இன்னைக்கு கொடுக்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பெயரை கவனிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பெயர். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், பகலுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். பகலின் பிள்ளைகள். செய்தி தலைப்படிக்கு போனா பகலின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. பைபிள்ல வேதமே நம்ம அப்படி பெயர் சொல்லி அழைக்கிறது. பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கீங்க? பகலின். பகல் பொதுவாகவே நம்ம சொல்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, நாம கூட சொல்லிக்கிறோம், எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என்ன காலம் வராதா? ஏன் அப்படி சொல்றாங்க? எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? எனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்காதா? எனக்கு ஒரு பகல் காலம் வராதா? எப்போ எனக்கு விடிவு காலம் வரும்? எப்போ நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்? அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுக்கு பெயர் இருள். சொல்லுங்க, இருள்ல இருந்து நான் வெளிச்சத்துக்கு வரணும். அல்லேலூயா. இருட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இருட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் சூழ்ந்து கொள்ளும். இருட்டில் இருக்கிறவங்களுக்கு திகில் சூழ்ந்து கொள்ளும். அச்சம் அவர்களை ஆட்கள். எல்லாம் ஒரே வார்த்தை தான், புரியணுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன். இருள், பயம், அச்சம் எல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா. அந்த இருள் யாரும் விரும்ப மாட்டாங்க. இருக்கீங்களா? யாராவது இருள விரும்புறவங்க இருக்கீங்களா? இருட்டை யாராவது விரும்புறவங்க இருக்கீங்களா? யாருமே இல்லை. யாரும் விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. அதுபோல பிரச்சனைகளை யாராவது விரும்புவீங்களா? போராட்டங்களை, கண்ணீர், துக்கத்தை யாராவது நம்ம விரும்புவோமா? சோகமா இருக்கிறத நம்ம விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். யாராவது விருப்பம் இருக்கா? சோகமா இருக்கணும் விரும்பவே மாட்டோம். மனசு துடிக்கும், மகிழ்ச்சியை தேடும், சந்தோஷத்தை தேடும் இல்லையா? மகிழ்ச்சி என்ன செய்யும்? தேடும். ஒரு சமாதானத்தை தேடும், ஒரு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா என்று தேடும். அந்த மகிழ்ச்சி வந்த உடனே அந்த முகத்துல ஒரு பொழிவு வரும் பாருங்க. துக்கமா இருக்கிறவனுடைய முகம் சோர்ந்து போய் இருள் அடைந்து அப்படியே செய்யும், தொங்கன முகமா இல்லையா? முகமாடல். இது ஏன் அப்படின்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்த வாழ்க்கை. அதுதான் இருளான வாழ்க்கை. பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இருளான வாழ்க்கை. இதுல இருந்து தான் நம்ம என்ன செய்யணும்? தப்பிக்கிறதுக்கு நம்ம சொல்ற வார்த்தை தான், எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? ஆண்டு சொல்றாரு, விடிவு காலம் வந்துருச்சு. நீங்கள் பகலின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க நினைக்க கூடாது, என் வாழ்க்கை எப்ப மாறும், எனக்கு எப்போ ஒரு விமோசனம் கிடைக்கும், எனக்கு எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நல்லது ஏற்கனவே நடந்துருச்சு. நீங்க அதை இன்னும் கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். அல்லேலூயா. நடந்துருச்சு, நல்லது நடந்துருச்சு. நீங்க அந்த நன்மையை இன்னும் கண்டுபிடிக்கல. அது எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்தாலே
நமக்கு வாழ்க்கையில தேவையான விடிவு காலம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு விடிவு காலம் உண்டு. அவங்க தான் பகலின் பிள்ளைகள். வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் பகலின் பிள்ளைகள். வசனத்தின்படி வாழ்றவங்க தான் யாருங்க? பகலின் பிள்ளைகள். அப்படி வார்த்தையை கேட்காதவங்க, வசனத்தின்படி வாழாதவங்க, அவங்க இன்னும் இருளின் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இருட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்பொழுது விடியும் நினைப்பாங்க. பகல் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க எப்பொழுது இரவு நேரம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இருள் இந்த இடத்துல என்ன சொல்லப்படும், எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, இருள் வந்து பிரச்சனைக்கான ஒரு இடமாகவும், இருள் வந்து ஒரு சோதனை காலமாகவும், இருள் வந்து ஒரு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு அடையாளமாகவும் இருக்குது. பகல் என்பது மகிழ்ச்சிக்கு அடையாளமாகவும், பகல் என்பது அது ஒரு விதமான சமாதானத்துக்கு அடையாளமாகும். பகல் என்பது அது ஒரு முன்னேற்றத்துக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பகலின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பகலின் பிள்ளைகளுக்கு துக்கங்கள் வராது. பகலின் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடுமாற்றங்களும் வராது. என்ன வராது? தடுமாற்றம் வராது. தைரியமாக போவாங்க. பகலின் பிள்ளைகளுக்கு தைரியம் இருக்கும். எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். பாதைகள் நமக்கு தெரியும், பள்ளங்கள் நமக்கு தெரியும், கரடுமுரடான பாதைகள் தெரியும். எங்கே முள் இருக்குது, எங்கே கல் இருக்குது, எங்கே பாதைகள் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு பகலில் தான் தெரியும். அல்லேலூயா. அதனால தேவ ஜனங்களுக்கு தான் இந்த உலகத்தில் எது எப்போ எங்கே நடக்குது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லம் இருக்கிறது. அதனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நடந்து கொள்வோம். ஆமென். இந்த பகல், இந்த வெளிச்சம் நம்ம மேல எப்படி வந்துச்சு? இப்ப இந்த பூமிக்கு இருள் எப்படி மாறுச்சு? சூரியன் சொல்லுங்க. சூரியன் தானா? சூரியனுக்கு ஓட்டு கேட்குற மாதிரி நீங்க பாக்குறீங்க. சூரியனுக்கு ஓட்டு கேட்கல. சூரியன் உதித்து பூமி மேல வந்ததுனால என்ன வந்துச்சு? பகல் வந்துச்சு. இருள் போய் என்ன வந்துச்சு? சூரியன் வந்ததுனால தான் பகல் வந்துச்சு. இப்போ நம்ம பகலின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சம் வரணும்ல, வரணுமா இல்லையா? வாசிக்கு ஒரு வசனத்தை வாசி. மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 4:2 வாசிக்கலாம். மல்கியா 4:2. புதிய ஏற்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். பழைய ஏற்பாட்டுடைய முடிவு புதிய ஏற்பாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கும். மல்கியா. ஆனாலும், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவோம். அல்லேலூயா. நம்ம மேல வெளிச்சம் எப்படி வந்துச்சாம்? எப்படி வந்துச்சாம்? சூரியன் வந்து அப்படியே உதிச்சு வந்துச்சுங்க. தலை மேல வெயில் வடியே அடிச்சது. நான் பகலின் பிள்ளைகளாக மாறிட்டேன் சொல்றாமா? சொல்லுங்க, யார் வந்தது? இயேசு உதித்தார். ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த பூமியிலே வந்து உதித்தார். அது அந்த இயேசுவின் மேல் இருக்க அந்த அவரே நமக்கு வெளிச்சமாய் வந்து உதித்ததினால நம்மேல் அந்த வெளிச்சம் உதித்தது. அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நீதியின் சூரியன் யார் தெரியுங்களா? இயேசுதான் அந்த நீதியின் சூரியன். ஆமென் சொல்லுங்க. இயேசுதான் அந்த நீதியின் சூரியன். அல்லேலூயா. அவர் வந்ததுனால தான் நமக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற பெயர் கிடைச்சது. நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், இருளின் பிள்ளைகள் இருந்தோம். மரண பயத்திலே நாம் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோம். அவர் வந்தாரு, மரண பயத்தை ஒழிச்சாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசி 23ஆம் சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் நான் வெளிச்சத்தின் பிள்ளை, பகலின் பிள்ளைகள். ஆமென் சொல்லலாமா? பகலின் பிள்ளைகள் போராட்டங்களை கண்டெல்லாம் சோர்ந்து போக மாட்டாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பகலுக்குரியவர்கள் போராட்டங்களை கண்டு மனம் துவண்டு போக மாட்டாங்க. போதும் என்று சொல்ல மாட்டாங்க. எலியா மாதிரி, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும்.
ஆனால் எலியாவை குறித்து கடவுள் வச்சுக்கிற திட்டம் மிகப்பெரிய திட்டம். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்யலான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நீ வந்து சாகலான்னு நினைக்கிறியே அப்படிங்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, இப்போவே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா எப்படி அப்படிங்கிறாரு. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செத்தா நலமாக இருக்கும். ஆனால் அவர் என்னன்னா உனக்கு கொண்டு நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ இப்பவே சாகுறேங்கிறிய. இப்போ மரணம் என்பது நமக்கு விதிக்கப்பட்டது அல்ல, நாம் வாழ்வதற்கென்று தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஏன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நாம் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பூமியில நமக்காய் மரித்தார். நாம் வாழ்வதற்காக அவர் மரித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம வாழணும் என்பதற்காக இயேசு மரிச்சிருக்காரு. அப்ப நான் ஏன் சாகணும்? இந்த சாவை விரும்புவது பிசாசு, மரணத்தை விரும்புவது பிசாசு, மரணத்துக்குள் நடத்துவது பிசாசு, மரணத்தை கொண்டு வருவது பிசாசு. மரணத்துக்கு அதிபதினு அவனுக்கு பேரே இருக்கு. மரணத்துக்கு அதிபதியாரு? பிசாசு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வியாதி வந்து மறிச்சிடறாங்களே பாஷை, என்ன பண்றது? அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் ஒன்று தான் தெரியும், மரணத்தின் அதிபதி பிசாசு, ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் ஆண்டவரை எடுத்துக்கிட்டீங்க? கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்து, அவர்களுடைய கணக்கை பொறுத்து, அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் எப்போ தெரியும்னா நியாய தீர்ப்பு நாள் ஒன்று, ஜட்ஜ்மெண்ட் டே. நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும் இன்னார் செய்த இன்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். சிலருக்கு இந்த பூமியிலே வெளிப்படுறோம், ஆனால் சிலருக்கு நியாய தீர்ப்பு நாளில் தான் வெளிப்படும். கவனிங்க, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம், பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படுவாங்க? இருளில் உள்ளவர்கள். நாம் இருளில் இருக்குமா? நாம் எங்க இருக்கிறோம்? நம்ம பகல், இந்த வெளிச்சம் நம்ம மேல எப்படி வந்துச்சு? நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைத்தது. நீங்கள் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இதோட அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் நீங்கள் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் சபைக்காரங்க இன்னைக்கு அவங்க ஆராதனை எல்லாம் பகல்ல கிடையாது, இருட்டில் தான். எப்போ ஆராதனை பண்ணுவாங்க? இருட்டில் தான். நடு இரவு, சனிக்கிழமை நாள், நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி, அவங்க சனிக்கிழமை வச்சுக்குவாங்க. நடு இரவில் 1 மணி நேரம் தான் அவங்களுக்கு ஆராதனை. அந்த இரவு நேரங்களில் தான் என்ன செய்வாங்கன்னா பன்றிகளை பலியிடுவாங்க. பன்றிகளை என்ன செய்வாங்க? பலியிட்டு ஆராதனை பண்ணுவாங்க. பைபிளை தூஷிப்பாங்க, சிலுவையை தலைகளாக வச்சுருப்பாங்க. ஆண்டுடைய நாமத்தை தூஷித்து பிசாசுடைய நாமத்தை வாழ்த்துவாங்க. நம்ம ஆண்டுடைய நாமத்தை புகழ்றது போல பிசாசை புகழுவாங்க. அதில் சாத்தான் சபையில் உறுப்பினர்களாக சேரணும்னா, நம்ம சபையில் உறுப்பினர்களாக நம்ம சேரணும்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்துடும். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று நம்புறியா? கடைசி வரைக்கும் அவருக்காக உண்மையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குறியா? அப்படிங்கும்போது ஏஸ் ஆமை வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதுதான் நமக்கு வாக்குறுதி, அதுதான் விசுவாச அறிக்கை நமக்கு. ஆனால் சாத்தான் சபையில் அப்படி கிடையாது. கையை கிழித்து ரத்தத்தை என்ன செய்யணும்? பிசாசுக்கு முன்னாடி ரத்தம் சிந்தணும். உடன்படிக்கை, அதுதான் அது உடன்படிக்கை பண்ணுவாங்க. நமக்கு ஞானஸ்தான உடன்படிக்கைனா அவங்க ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணுவோம். அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டா பிசாசோட டைரெக்டாக பேசலாம், பிசாசுக்கு வேலை செய்யலாம். பிசாசு பயமுறுத்தும் போதெல்லாம் பயந்து சாகலாம். எப்படி? அவன் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறானோ அங்கெல்லாம் போகலாம், ஆவிகளோடு பேசலாம். எத்தனை குடும்பங்களுக்கு எடுக்க சொன்னாலும் அந்த குடும்பங்களுக்கு எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய சொல்லுவோம், அதில் செய்யலாம். இது பிசாசு, இது இருளின் பிள்ளைகள். இன்னைக்கு இருக்கு இருளின் ராஜ்யம் ஒன்று ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த இருளின் ராஜ்யம் யாருக்காக, எதை நோக்கி வேலை செய்யுதுன்னா பகலின் பிள்ளைகளுக்காக வேலை செய்யுது. பகலின் பிள்ளைகளை இருளின் ராஜ்யத்துக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? அவங்களுக்கு தவறான எண்ணங்களை கொடுத்து, தவறான பழக்கத்தை உருவாக்கி, கெட்ட பிள்ளைகளாக மாற்றி, கெட்ட குணம் கொண்டவர்களாய் மாற்றி, துன்மார்க்கத்தனமாய் அவங்கள வாழ வச்சு, வசனத்தை மீற வச்சு, நான் சொல்கிறேன் எத்தனை புரியுதுங்க? கேட்குதா? இப்படிலாம் கீழ்ப்படியாமக்குள்ள நடத்தி, குடிக்க வச்சு, வெறிக்க வச்சு, பாவத்தை செய்ய வச்சு, தீமையை நடத்தி, இப்படிலாம் செய்ய வச்சு இருளின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவாங்க.
ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு அனுப்பிடுவான் போயிட்டு அப்படின்னு. அப்புறம் மற்ற நாட்களில் தன்னுடைய வேலைக்கு வச்சுக்குவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நீ எல்லா நாளும் என்னுடைய பிள்ளையார் ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம எப்போ வாழ்ந்தாலும் தேவனுக்கு உண்மையாய் வாழணும். ஆமென். பகலின் பிள்ளைகளாக வாழணும். ஒரு நாள் மட்டும் பகலின் பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு மற்ற நாட்கள் எல்லாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயமாக தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் வரவே வராது. அல்லேலூயா. தேவனை கெஞ்சினாலும் வராது. நாம் பகலின் பிள்ளைகளாய், பகலுக்கு உரியவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி நான் நடக்குது? பகலின் பிள்ளையாய் எப்படி நடக்குது? ஒன்றும் இல்லை. நீங்கள் சங்கீதம் 119, 105 வாசிங்களேன். சங்கீதம் 119, 5 வாசிங்க. உங்களுக்கு தெளிவாக அந்த ஒரு வசனத்தை நம்ம காட்டுறேன். சங்கீதம் 119, 105 வசனத்தை வாசிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கவனி. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பின்னாடி 119 சங்கீதம் 105 வசனம் என்ன போட்டிருக்கு? உம்முடைய வசனம். சொல்லுங்க, வசனம். வசனம் என் கால்களுக்கு அப்படின்னு என்னதும் என்ன, நான் நடக்க வேண்டிய வழி காட்டுவது வசனம். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வசனத்தின்படி வாழ்றவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வும் சொல்லுங்க வசனத்தின் அடிப்படையில் இருக்கட்டும் அப்படிங்கிறார். வார்த்தையின் அடிப்படையில் இருக்கட்டும். அதுக்கு தான் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே காலையில் அதிகாலையில் எழுந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா அவர் அழகாய் நடத்துவார். வழி நடத்தும் தேவன் அற்புதமாய் வழி நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவார். பாதை காட்டுவார். பகல்ல தான் பாதைகள் தெரியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம பாதை தெரியலன்னா நம்ம இன்னும் இருண்டு தான் இருக்கிறோம். எனக்கு வாழ்றது எப்படின்னு தெரியலைங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே பயமா இருக்குது. எதை செய்யறது, எதை விடுறது, இதை தொடங்கலாமா வேண்டாமா, ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது ஒரு இருளுக்குரிய ஒரு தன்மை. பகலின் பிள்ளைகள் என்ன செய்வோம்? வசனம் இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ரத்தத்தினால நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன், அவர் பிள்ளையா நான் வாழ்றேன். அதனால எதுவும் என்னை சேதப்படுத்தாது, எதுவும் என்னை தீண்டாது, நான் தோற்று போக மாட்டேன், நான் நஷ்டம் அடைய போவதில்லை, நான் பயப்பட போறதில்லை, நான் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன். பகலின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பயந்துகிட்டு தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா அது பகலின் பிள்ளைகளுக்கான அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதுதான் இயேசு நமக்கு உதித்திருக்கிறார். நமக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு கூட தான் இருக்கிறார். சொன்னாரல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும், எல்லா நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். அந்த நீதியின் சூரியன் நம்மோடு இருந்தார்னா எப்பவுமே நமக்கு பகல் தான், இரவும் கூட பகல் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவு நேரங்களில் கூட உங்களுக்கு தூக்கம், சூப்பரான தூக்கம் வரும், இன்பமான தூக்கம் வரும், சமாதானமான தூக்கம் வரும், உடம்புல ஆரோக்கியத்துக்கு ஏற்ற தூக்கம் வரும். சில பேர் தூக்கமே இல்லைன்னு பிறந்து தூக்கம் வராம தடுமாறுறீங்க, பயப்படுறீங்க. குறித்த நேரத்தில் கண் விழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேவனுக்கு பிரியமா வாழ்றவர்களுக்கு சூப்பரான தூக்கம் வரும். அல்லேலூயா. பகலின் பிள்ளைகள் சபையில தூங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தூங்கறதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு, தூங்கக்கூடாத இடங்கள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் தூங்கக்கூடாது? சபையில தூங்கக்கூடாது, அப்புறம் வேலை செய்யற இடத்துல தூங்கக்கூடாது, அப்புறம் படிக்கிற இடத்துல தூங்கக்கூடாது, காலேஜில் தூங்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் தூங்கக்கூடாது, அப்புறம் எங்கெல்லாம் தூங்கக்கூடாது. இப்படி நிறைய சில தூங்கக்கூடாத இடங்கள்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியம் முதல் இடத்துல எங்க தான் இருக்கு? சபை. சர்ச்சில் தூங்கக்கூடாது. சர்ச்சில் தூங்குனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா? ஏன்னா வசனத்தை கேட்டா தானே, வசனம் தானே நமக்கு. அந்த வசனம் என்ன சொல்றது? 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா, வெளிச்சம் காட்டுது. வசனத்தின்படி வாழ்ந்தா வெளிச்சத்தில் நடப்போம். என் பாதைக்கு
வெளிச்சமா இருக்கு, நான் நடக்க வேண்டிய பாதைக்கு அது வெளிச்சம் காட்டுகிறது அப்படின்னு அந்த சத்திய வசனம் எவ்வளவு நல்ல வசனம். ஆமென். இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையே வெளிச்சம் தான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தின்படி வாழ்ந்தா வாழ்க்கையே வெளிச்சம் தான். இருளுக்கு அங்க இடமே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வும் வசனத்துக்கு ஏற்றபடியா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த இரவுக்கு இருளுக்கு நாம் உள்ளானவர்கள் அல்ல, அந்த இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான கிரியைகள் நமக்குள்ள தெரியக்கூடாது. இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான கிரியைகள், அதனுடைய அந்த சிம்டம்ஸ், அந்த அடையாளம் நமக்கு தெரியக்கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும். சொல்லுங்க, அப்படி அடையாளம் என்ன? இரவுக்கும் இருளுக்குள்ளான அடையாளம்னா, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். சொல்லுங்க, ராத்திரியில என்ன செய்றாங்க? தூங்குவாங்க. அதனால என்ன, மற்றவர்கள் தூங்குகிறத போல நீங்க தூங்காத அப்படிங்கிறது. அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தூங்காமையே நான் இருக்கணுமா? இரவும் பகலும் தூங்காமையே வேலை செய்யணுமா? இல்லை, தூங்கணும். தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? தூங்கணும். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க தூங்குறது மாதிரி நீங்க தூங்கக்கூடாதுன்னு அவருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? மற்றவர்கள் தூங்கும்போது எதை குறித்து ஒரு கவலை இல்லாமல் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான நோக்கத்தை மறந்து வாழ்ற வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய வாழ்வாதாரங்களை குறித்து, கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நோக்கத்தையே மறந்து வாழ்றவங்க தான் மற்றவர்கள் தூங்குகிறது போல. அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த ஒரு கவலை இருக்காது, எந்த ஒரு பயம் இருக்காது, எதை குறித்து யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு இலக்கு கிடையாது. நம்ம போன வாரத்தில் படித்தது போல இலட்சியம் இல்லாத, லக்கு இல்லாமல் ஓடுற ஓட்டம் தான் மற்றவர்கள் தூங்குகிற தூக்கம். ஆனால் பகலுக்குரியவர்களாக நாமும் எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? வாசிக்கலாம். 6வது வசனம், 5வது வசனம் வாசிச்சு அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 5 அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காம. மற்றவங்க தூங்குற மாதிரி அப்படின்னா மற்றவங்க வாழ்றது போல நீங்க வாழாதீங்க. நாம இப்ப விழிப்பா இருக்கணும். விழித்து கொண்டுனா என்ன அர்த்தம்? விழிப்பா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். அப்புறம் தெளிந்தவர்களா இருக்கணும். விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், தெளிவா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ஏமாந்துடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது, தெளிவா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அடுத்தது அந்த குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க அதெல்லாம் ராத்திரியிலே செய்வார்கள். பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். இந்த வசனத்தை கவனி. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் என்ன? கேடயம். சொல்லுங்க, கேடகம். கேடகம். கேடகம்னா யுத்தத்தில் சண்டையில் பயன்படுத்துவாங்கல்ல, கேடகம். ஒரு பெரிய கவசமாக இருக்கும். அதை கையில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. அந்த கேடகம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், எதிரிகள் வந்து அம்பு எய்து அவங்கள கொலை செய்யறதுக்கு அம்பு எய்வாங்க இல்லையா, சத்துருக்களை அழிக்கணுங்கிறதுக்காக. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை வரும்போது நடக்கும் இல்லையா, அப்போ அந்த அம்பு வந்து நேராக என்னுடைய இருதயத்தை அது குத்தி விடக்கூடாது, என் இருதயத்தை அது கிழித்து விடக்கூடாது என்று சொல்லி அதை மறைப்பதற்காக, தடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஆயுதம் தான் கேடகம். சொல்லுங்க, என்னது கேடகம்? அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம இருதயத்தை பத்திரமா, ஏன்னா மற்ற இடங்கள் அம்பு பட்டா கூட அதை சுகப்படுத்திடலாம், அந்த காயத்தை ஆற்றிடலாம். ஆனால் இருதயத்தை அம்பு குத்திருச்சு அப்படின்னா ஆள் காலி, அவ்வளோதான். ஏன்னா இருதயம் தான் ரத்தத்தை பம்பு பண்ணி கொடுக்குது இல்லையா. இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த கேடகத்தினால இப்படி வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த அம்பு, அந்த ஆயுதங்கள் வந்து என்னுடைய இருதயத்தை நினைச்சக்கூடாது, குத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது போல இந்த வசனத்தின்படி, அதாவது விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். விசுவாசத்தையும் அன்பையும் கேடகமா பயன்படுத்துங்க, இருதயம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா இருதயம் பாதுகாப்பா இருக்கும்.
அன்பு உள்ளவர்களா இருந்தா இருதயம் பாதுகாப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் குறைஞ்சு விசுவாசமே இல்லாம போயிடுச்சுன்னா இருதயம் பலவீனம் அடைஞ்சிடும், பயம் வந்துடும். அன்பு இல்லைன்னா பிசாசு நம்முடைய இருதயத்தை அம்பால குத்திடுவான் பாருங்க. அன்பு இல்லைன்னா போயிடுச்சு, எல்லாமே போச்சு. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 4:25. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். எல்லா காவலோடும், எல்லா காவலோடுனா எதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ எல்லா காவலோடும், குறிப்பா அன்பு, விசுவாசம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் பத்திரமாய் இருப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஞானமாய் இருப்பார்களே. அடுத்த வருஷம் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். ரட்சிப்பின் நம்பிக்கை, ரட்சிப்பின், எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பின் நம்பிக்கை. அப்படின்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்பது ஒரு தலை சீரா போல. ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படின்னா அது ஒரு தலை சீரா. என்ன சீரா? தலை சீரான்னு என்ன தெரியல. தலை சீரானா தலை சீரா, பைபிளில் போட்டிருக்கு தலை சீரா. கவனிங்க, தலை சீரானா என்ன தம்பி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? தலை சீரா நம்ம மாசில் நம்ம புரியுற மாதிரி சொல்லுங்க. ஹெல்மெட்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம தலையை பாதுகாக்குது. இருதயம் பாதுகாக்கப்படணும், அதுலேருந்து ஜீவ ஊற்று வரும். தலையும் பாதுகாப்பு வேணும். ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் இல்லையா? ஓட்டினா அவங்களுக்கு என்ன தண்டனை? தண்டிக்கப்படுவீர்கள். ஏன் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? ஆள் கீழே விழுந்தோடனே தலை என்ன செய்யும்? அடிபடும். தலைக்கு அடிபட்டா தலை ரொம்ப டேஞ்சரு. இங்கே அடிபட்டுச்சுன்னா நமக்கு உயிர் காலி ஆயிரும். அதனால் ஹெல்மெட்டை போடுங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் ஓடுறோம், லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறோம்? அதெல்லாம் மாற்றணும். அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்தின்படி உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளாம் கரெக்டாக 18 வயசுக்கு மேலே லைசன்ஸ் எடுத்துடணும். வாகனத்தில் வண்டியில் ஹெல்மெட் போடணும். அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ளணும். அவங்க தான் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா வசனமே சொல்லுது. நமக்கு வசனம் சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். நம்ம சும்மா அரசாங்கத்தை நீங்கள் கீழ்ப்படி சொல்கிறீங்களே, வசனம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதாரமாக காட்டுறேன். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? அரசாங்கம் ஒரு லஞ்சம் வாங்குது, ஊழல் பண்ணுது, இந்த அரசாங்கத்துக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. வசனத்தை கவனிங்க. 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க தங்களுக்கு தாங்களே ஆக்கினை அடைந்து கொள்கிறார்கள். அப்ப அரசாங்கத்துக்கு என்ன செய்யணுமா? நம்ம சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, பார்த்து மெதுவா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? நம்ம அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். அதிகாரிகளுக்கு என்ன செய்யணுமா? நம்ம கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இன்னும் வசனம் அவங்களுக்கு என்ன? அவர்கள் தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. அவங்களும் யார் தான்? நான் சொல்லல, நீங்க என்னை பார்க்காதீங்க, வாசிங்க. 6வது வசனம். இதற்காகவே வரி 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 கொடுக்குறோம். வரி கட்டுறீங்களா? வீட்டு வரி யாராவது நல்லா கரெக்டாக கட்டுறீங்களா? வீட்டு வரி யாராவது ஏமாத்துறீங்களா? கட்டாம விட்டுறீங்களா? வீட்டு வரி கட்டலைன்னா அது இருளின் பிள்ளைகளுக்கு அடையாளம். வீட்டு வரி கட்டணும், கண்டிப்பாக கொடுத்துடணும். ஏன்னா ஆண்டவரே என்ன செஞ்சார்? வரி கட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தார், அவர் வரி கட்டினார். நாம் அதை கரெக்டாக செய்யணும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. அரசாங்க அதிகாரிகளும் தேவ ஊழியக்காரர்கள் என்ற லிஸ்ட்டில் வர்றாங்க. அல்லேலூயா.
அதனால நம்ம என்ன செய்யணும்? அதிகாரிகளுக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். சொல்லுங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ரட்சிப்பினுடைய ஹெல்மெட், ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீரா, அது ஒரு ஹெல்மெட், பாதுகாப்பு. ரட்சிக்கப்பட்டோம்ல, ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நிறைய பேர் ரட்சிப்புனா என்ன தெரியாது இல்லையா? ரட்சிப்புனா தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் அந்த ரட்சிப்பினுடைய நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். சும்மா நினைச்சவங்களாம் வந்து சொல்லுவாங்க, என்னத்துக்கு சபைக்கு போறீங்க, என்னத்துக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஏன் அந்த சாமியை கும்பிட்றீங்க, நமக்கு எத்தனையோ இதில் இருக்கு, நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் என்ன? நீங்க சொல்லணும், இதுதாங்க 6000 வருஷம் பழமையான பாரம்பரியம். எதுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 6000 வருஷம் பழமை வாய்ந்தது. அவங்க சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் பழமையான, நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் என்ன, நம்முடைய பெரியவங்களாம் எதை செஞ்சாங்க? நான் சொல்றேங்க, நம்ம பெரியவங்களாம் இதை தான் கும்பிட்டாங்க, வழிபட்டு வந்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள்லாம் பைபிளை தாங்க ஃபாலோ பண்ணாங்க. இடையில தான் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. இதெல்லாம் இடப்பட்ட இதில் வந்துச்சு. நல்லா கவனிங்க. நாம் 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால நம்ம ஏதோ புதுசாக வந்துச்சு, வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு கிடையாது. இதுதான் பழமையானது. இதுதான் முன்னோர்கள் ஆராதித்து வந்த, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வந்த தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இடையில தான் நம்ம வழி மாறி போயிட்டோம். சொல்லுங்க, நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம தான் வழி மாறி போயிட்டோம். பரம்பரையா இயேசுதாங்க மெய்யான தேவன் என்று ஜனங்கள் ஆராதித்து வந்தார்கள். அல்லேலூயா. நேற்று வந்தவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வெளிநாட்டு கடவுள் சொல்லுவாங்க, நம்பவே கூடாது, நம்ம ஏமாற்றுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். ரட்சிப்பில் உள்ள அந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பை அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ரட்சிப்பின் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அது நமக்கு பாதுகாப்பு. அது ஒரு ஹெல்மெட் மாதிரி. அந்த நம்பிக்கையே நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இருக்கீங்களா? கையை வச்சு பின்னாடி தூங்குறவங்களாம் எழுப்பிவிடுங்க. கொஞ்சம் தூங்காதீங்க, சபையில் வந்து தூங்காதீங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கு பாருங்க. நான் சொல்றது பின்னாடி கேட்குதா? ரட்சிப்பின் நம்பிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? இருந்தா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இல்லைன்னா சொல்லாதீங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கா? பார்த்து மெதுவா கை மெதுவா வருது. ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா தம்பி? அப்படின்னா கை தூக்க மாட்டேங்கிறீங்க. நம்பிக்கை இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்க நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை பாதுகாப்பு இருக்காதுங்க. சொல்றேங்க, நம்பிக்கை இருக்கு. நம்ம ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? ரட்சிப்பின் நம்பிக்கை தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். ஏன்னா சிரசில் ஆசீர்வாதம் தங்குது. அதனால இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறதுக்காக ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு அவசியம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க, முடிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். நீதிமானுடைய சிரசு. யார் நீதிமான்? ரட்சிப்பின் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. ரட்சிப்பின் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நீதிமான்கள். அந்த நீதிமானுடைய தலையின் மேல, சிரசு என்றால் தலை இல்லையா? நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாப்பது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ரட்சிப்பின் நம்பிக்கை. ஆண்டவர் தாங்க என் ரட்சகர் என்கிற நம்பிக்கை. அவர்தான் என் தேவன் என்கிற நம்பிக்கை. கேக்குதா பின்னாடி? ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. சொல்லுங்க, ஆண்டவர் தான். பின்னாடி சொல்லுங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்லா அசந்து தூங்குறீங்க. ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. அதுதான் உங்களை பாதுகாக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரல, டவுட், அடிக்கடி சந்தேகம் வருது அப்படின்னா அது நல்லதில்லை. ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு பாதுகாப்பு. அது அந்த பாதுகாப்பு நமக்கு ஆசீர்வாதத்தையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. அதனால கடைசியாக நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 28வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. மேலே இன்னும் 2 வசனங்கள் இருக்கு இல்லையா? அதை வாசிடுவோம்.
11 வாசிங்க. 11, 5:11 வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. நல்லா கவனிங்க, இதை மட்டும் கவனிங்க, முடிச்சிடலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. என்ன செய்கிறோம்? என்ன செஞ்சாங்க அவர்கள்? என்ன செய்தார்கள்? தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவரை ஒருவர் வசனத்தையே படிங்க, நான் சொல்றேன், யோசிக்க. என்ன செய்தார்கள்? ஒருவரை ஒருவர் தேற்றினார்கள். முதல்ல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தாங்க? தேற்றினார்கள். நாம் எப்படி? நம்ம தேற்றுறோமா தூற்றுறோமா? தேற்றுகிறோமா தூற்றுகிறோமா? ஒருவருக்கு ஒருவர் தேற்றினார்கள். அதில் அந்த தெசலோனிக்கே சபையில் செஞ்சாங்க. அந்த சபையை குறித்து ஆண்டவர் பெருமையாய் பேசினார். அல்லேலூயா. இந்த சபையை குறித்து பெருமையாக பேச முடியுமா மற்றவங்க? சபையில் நல்ல ஒரு மனமாக இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை போல் இருக்கிறாங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, நல்ல உழைக்கிறவங்களா இருக்காங்க, சொல்றாங்களா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தேற்றினார்கள். பகலுக்குரியவர்களாக இருந்தால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றணும். சண்டை போடக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது, தூஷணம் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர், இது என்னுடைய தேவனுடைய சரீரத்தில் இவங்களும் ஒரு அவயம் தான். இப்போ என்னுடைய அவயம் இப்போ என் சரீரத்தில் 2 அவயம் இருக்குன்னு வச்சுங்க, கை இருக்குது. இந்த 2 கையும் சண்டை போட்டால் நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. 2 கை எப்படி அடிச்சுக்கலாமா? இதுதான் நடக்குது. சபையில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் தகராறு செய்வீர்கள் என்றால், ஒரே சரீரத்தில் இருக்கிற நீங்கள் தங்களுக்கு தாங்களே கண்களை குத்தி கொள்வது போல. நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, நமக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, சண்டை பிரச்சனை, இது ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு நாமே கண்களை குத்தி கொள்வது போல. ஏன்னா நம்ம ஒரே சரீரத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரே சரீரத்தில் இருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அதனால் ஒருவருக்கு ஒரு தேற்றுங்க. தேற்ற முடியலன்னா அமைதியாக கூட இருங்க, ஆனால் தூற்றாதீங்க. மற்றவங்களை பற்றி என்ன செய்யாதீங்க? தூற்ற வேண்டாம். தேற்றி அப்புறம் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அது என்ன பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யறது? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். என்ன செய்யலாம்? ஒருத்தர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு போய் தைரியப்படுத்தணும். என்ன செய்யணும்? பயப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணலாம், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், நம்ம ஆண்டவர் பெரியவர் இல்லையா, நீங்கள் அதுக்கு போய் கவலைப்படுறீங்க அப்படி சொல்லும்போது அந்த பலவீனமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பக்தி விருத்தி அடையும். அவங்களுக்கு இன்னும் பக்தி வரும். ஜெபத்தில் குறைவு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தை குறித்து ஒரு தைரியத்தை கொடுக்கணும். பக்தி விருத்தி அடைகிற மாதிரி என்ன செய்யணும்? அவங்களுக்கு பேசணும். நம்ம தான் கண்டுக்கிறதே இல்லையே. ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருத்தர் ஆராதனைக்கு ரெடியாகி முன்னாடி போயிட்டானா, நீ போ நான் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம மனுஷன் அசட்டை பண்ணுறோம். ஒரே தெருவில் இருக்கிறோம், ஒரே ஊரில் இருக்கிறோம், யாரையுமே என்ன செய்யறதில்ல, ஒரு சரீரத்தை போலவே நம்ம பார்க்கறது இல்லையே. யார் வந்தா என்ன, வரல என்னன்னு நான் போகிறேன்னு வந்துடுறோம். இருக்குங்களா? யார் வந்தா என்ன, வரல என்ன, யார் இந்த வாரம் யார் வந்தாங்க, யார் வரல, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நம்ம பாட்டில் போகிறோம், நம்ம பாட்டில் வர்றோம். பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். சொல்லுங்கள், பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஏன் இந்த வாரம் அவங்க வரல? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ? என்ன சூழ்நிலைன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? விசாரிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். கேட்குறது மட்டும்தான், இங்கே மட்டும்தான் தலையாடுறோம். வெளியில் போனால் நீங்கள் யாரோ நான் யாரோ, நீ வேறு நான் வேறுன்ட்டு போயிடுறோம். ஆனால் சபையில் வந்தால் ஒரே சரீரம்னு சொல்கிறோம். வெளியில் போனால் நீ வேறு நான் வேறுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம ஒரே மாதிரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். அதில் ஆமென் சொல்லுங்கள். அப்போது பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தணும். ஆமென். சத்தமாக இந்த வசனத்தை திரும்பவும் வாசித்து முடிச்சிடலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு
இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்கணும். உங்களுக்கு அறிவுரை சொல்றவங்க, புத்திமதி சொல்றவங்க நீங்க மதிக்கணும். அப்புறம் அவருடைய கிரியைகள் நிமித்தமாக மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளுங்கள். வந்ததே லேட்டு, வந்ததே காலதாமதமாக வந்துட்டோம். டயத்தை வேற பார்க்குறோம், நம்ம சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கலான்ட்டு. சொல்லுங்க, வசனத்தின்படி தான் சொன்னேன். அவன் கிரிகளை பார்த்துனா நீங்கள் கிரியை செஞ்சீங்க, நான் பார்த்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் டைம் பார்த்தீங்க, நான் பார்த்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் நமக்கு வேதம் கொடுக்குற பெயர் என்ன? பகலின் பிள்ளைகள். பகலின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். அப்புறம் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்திருக்கணும், கவனம் உள்ளவர். கவனம் ரொம்ப அவசியம். பாருங்கள், பகலின் பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கங்கே சத்துரு நமக்கு குழியை தோண்டி வச்சுருப்பான், பள்ளங்களை தோண்டி வச்சுருப்பான், கண்ணி வச்சுருப்பான், கண்ணி வெடி வச்சுருப்பான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தின் வெளிச்சல் நடந்தால் அதில் அங்கங்கே அப்படி தெரியும், கண்ணுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு கண்ணி வெடி இருக்குது, அந்த இடத்துல ஒரு குழி இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிசாசு ஒரு வலையை வச்சு வச்சுக்கிறான். தெரியுமா தெரியாதா? பகலின் பிள்ளைகளாக இருந்தா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தா, வசனத்தின்படி வாழ்றவங்களா இருந்தா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஸ்கேன் பண்ணி காட்டிடுவாங்க. ஸ்கேன் பண்ண வேண்டியதில்லை, பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால தெய்வம் நம்ம இப்படியெல்லாம் நம்ம வழிநடத்தும் போது பகலுக்கு உரியவர்களாகி நாமும் மற்றவர்கள் தூங்குவதை போல தூங்காமல், அந்த வசனத்தோட வாசிக்கலாம், தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருப்போம். அப்புறம் ஆமா, வெறி கொள்ளுவார்கள். பகலுக்கு உரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்து, ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைசீராவை தரித்துக் கொண்டு, ஆமா, தேவன் நம்மை கோபாக்கடிக்க நியமிக்காமல் விடுவிக்கப்பட ரட்சிப்புக்கென்றே நம்மை நியமித்திருக்கிறார். ஆமா, நித்திரை அடைந்தவர்களானாலும் நாம் ஏகமாய் பிழைக்கும்படிக்கு அவர் நமக்காய் மரித்தாரே. நாம் பிழைக்கும்படி இயேசு நமக்காய் மரித்தாரே. அல்லேலூயா. அவர் நமக்காய் மரித்தார் என்று சொன்னால் நாம் பகலின் பிள்ளைகளாய் நடப்போம் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நாம துர்க்கிரிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, உலக ஜனங்களைப் போல வாழக்கூடாது, உலக ஜனங்களைப் போல பேசக்கூடாது, உலக மக்களைப் போல நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாது. நாம் வித்தியாசமானவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஏற்றபடிதான் நாம் வாழ வேண்டும். ஆமென். பகலுக்குரியவர்களை நடக்கலாமா? தெரிந்த கவனத்தோடு, தெரிந்த புத்தியோடு, தெரிந்த உணர்வுகளோடு, வசனத்தின் வெளிச்சத்தில், வசனத்தின் அந்த பிரகாசத்தில் நடக்க ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாரும் எழுப்பிடிப்போமா? எங்களை மூடி தேவசனத்தால் படிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் தெய்வமே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார்